தவேக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பு குழு என்ற ஒரு குழுவை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பணியூர் அலுவலகத்தில் இன்று மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 4 முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதில் முதல் தீர்மானமாக விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவரின் தலைமையை விரும்பி வருவோரை கூட்டணிக்குள் அரவணைப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்டணி குறித்த அனைத்து இறுதி முடிவுகளையும் கட்சியின் தலைவர் விஜய் தான் எடுப்பார் என்று முழு அதிகாரமும் அவருக்கு வழங்கப்படுவதாக இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த, அதாவது கூட்டணி கட்சிகளுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பு குழு என்று ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அது 2வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுக்கான பல்வேறு கடமைகள் குறித்து விஜய் அவர்களே முடிவெடுக்க தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் 3வது தீர்மானமாக தேர்தல் வாக்குறுதிகள் உருவாக்குவதற்கும் ஒரு சிறப்பு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் என்னென்ன வாக்குறுதிகள் தேர்தலுக்காக கொடுக்க போகிறோம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குறுதிகள் என்னென்ன என்பதை வகுப்பதற்காக தேர்தல் வாக்குறுதிகள் உருவாக்கும் சிறப்பு குழு என்ற ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த குழுவுக்கான கடமைகள் குறித்தும் விஜய் தான் முக்கிய முடிவுகளை எடுப்பார். அவர் ஆலோசனைப்படிதான் இந்த தீர்மானங்கள் இந்த வாக்குறுதிகள் உருவாக்கப்படும் என்கிற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் அறைகூவல் பொய்யுரைகளை தோலுரித்து எதிரிகளை எதிர்கொண்டு தோற்கடிக்க ஒரு வலிமையான பரப்புரையை முன்னெடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது 4வது தீர்மானமாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். முக்கியமாக இன்று நிறைவேற்றக்கூடிய இந்த தீர்மானங்களில் தேர்தல் சிறப்பு குழு, அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சிறப்பு குழு ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகளை உருவாக்குவதற்காக ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி விஜயின் தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகளிடம்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்பதை தெளிவாக தமிழக வெற்றிக் கழகம் கூறியிருக்கிறது. அதனை இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானமாக மாற்றியிருக்கிறார்கள்.